இந்த கிட்னி முறைகேடு நடைபெற்று ஒரு மாதத்திற்கு மேலாகிறது. உயர்நீதிமன்றம் தனி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி விசாரிக்க வேண்டும் என்று தீர்ப்பு கூறி இன்னும் இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கல. ஏன்னா திமுக எம்எல்ஏ, அதனால நடவடிக்கை எடுக்கல. அண்மையில் கரூர்ல ஒரு சம்பவம் நடந்தது. 41 பேர் பலியானார்கள். 41 உயிர், விலை மதிக்க முடியாத 41 உயிரை நாம் இழந்திருக்கின்றோம். அதற்கு இரவோடு இரவாக நீதிமன்றம் அளிக்கின்ற தீர்ப்புக்கு முன்னதாகவே குழு அமைக்கிறீங்க, வேகமா விசாரணை மேற்கொள்கிறீங்க. இங்கே ஒரு நியாயம், அங்கே ஒரு நியாயம். ஆக எண்ணி பார்க்க வேண்டும். இது ஒரு கொடுமையான செயல். இந்த கிட்னி முறைகேடு ஏன் விசாரிக்கவில்லை? அதே நேரத்தில் கரூர் நடந்த சம்பவத்தை அவசரமாக விசாரிக்க வேண்டிய தேவை என்ன? இதிலேதான் உள்நோக்கம் இருக்கின்றது. அதெல்லாம் நீதிமன்றத்தில் இருக்கின்ற காரணத்தாலே ஆழமாக பேச முடியவில்லை. ஒரு நபர் கமிஷன் இந்த அரசாங்கம் அமைக்கப்பட்டிருக்குது. ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்ட பிறகு யாரும் வெளியிலே தகவல் சொல்லக்கூடாது, அதுதான் நீதி. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அதை கடைபிடிக்கவில்லை. ஒரு நபர் கமிஷன் அமைத்தது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அந்த அரசாங்கமே அதிகாரிகளை வைத்து பேட்டி கொடுக்க செய்கிறார்கள். ஒரு துறையின் செயலாளர் பேட்டி கொடுக்கிறார். அவர் அரசியல்வாதியாக மாறிவிட்டார், திமுகவுக்கு கைகூலியாக மாறிவிட்டார். அவர் சொல்லுகிறார், கையை காட்டியிருந்தா பிரச்சனை ஏற்பட்டிருக்காரு, அதுக்காக உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறாங்க, உங்களுடைய பணியை நீங்க செய்யுங்க. அரசியல்வாதி அரசியல் பேசட்டும், அதிகாரிகள் அரசியல் பேசக்கூடாது. அதே வேற ஏடிஜிபி சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி பேசுறார். அவர் இந்த கூட்டத்தில் நடைபெற்ற சம்பவத்தை பற்றி குறிப்பிடுகிறார். அதே வேளையில் ஒரு டிஎஸ்பி தலைமையில் கரூர் சம்பவத்தை விசாரிக்க வேண்டும் என்று அங்கே ஒரு குழு போட்டு டிஎஸ்பி விசாரிச்சுட்டு இருக்கிறார். ஏடிஜிபி சொல்லுவது ஒரு கதை, ஏடிஜிபி ஒரு கருத்தை சொல்லுகிறார், அதன்படி தானே டிஎஸ்பி நடப்பார். அவர் எப்படி முழுமையான விசாரணை எங்கே நடைபெறும்? ஆக திட்டமிட்டு சதி செய்கின்ற செயல் அம்பலமாகிவிட்டது. அதற்காகத்தான் இந்த 41 உயிர்கள் இன்றைக்கு விலைமதிக்க முடியாத உயிரை இழந்திருக்கின்றோம். இதற்கு நியாயமாக தீர்ப்பு கிடைக்க வேண்டும் என்று மக்கள் எண்ணுகிறார்கள். அதற்காகத்தான் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். வேண்டுமல்ல, சிபிஐ விசாரணை வேண்டுமல்ல. ஏன்னா இதிலே பாதுகாப்பு குறைபாடு இருப்பதாகத்தான் சொல்கிறார்கள். பாதுகாப்பு குறைபாடுனா காவல்துறை. அப்ப காவல்துறையை இதை விசாரிச்சா நியாயம் கிடைக்குமா? இதே காவல்துறை தவறு செய்து இதே காவல்துறை வச்சு விசாரிக்கப்பட்டால் நியாயம் கிடைக்காது. ஆகவே மக்களுக்கு நியாயம் வேணும், உண்மை தெரிய வேண்டும். அதற்காக சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோம். உச்ச நீதிமன்றத்தில் வருகிற 10ஆம் தேதி இந்த வழக்கு வருகிறது. நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என்று எண்ணுகிறோம். ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய எண்ணம் உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக நிறைவேறும் என்று நம்புகிறோம். உண்மை வெளியே வரும். இந்த சதி திட்டத்திற்கு யார் பொறுப்பாளர்களோ அவர்கள் நிச்சயமாக இந்த சம்பவத்துக்கு பொறுப்பாளராக ஆவார் என்பதை மட்டும் நேரத்தில் தெரிவித்து, இன்றைய தினம் 10 ரூபா சொன்னாதான் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். 10 ரூபா சொன்னாதான் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். அந்த அளவுக்கு மக்கள் பாதிச்சுட்டாங்க. திரு பாலாஜி அவர்களே, நான் சொல்லுவது சரியில்லை என்று பேட்டி கொடுத்தீங்க. ஆனா மக்கள் இங்கே பேசுகிறார்கள். மக்களுடைய குரலாகத்தான் நான் இங்கே ஒலித்துக் கொண்டிருக்கின்றேன். மக்கள் என்ன எண்ணுகிறார்களோ அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் கூட்டணியும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. மக்களுடைய கருத்து, நீங்கள் தவறு செய்திருக்கின்றீர்கள். நீங்கள் அமைச்சராக இருந்த பொழுது டாஸ்மாக் கடையில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமா வாங்கப்பட்டதாக தகவல். அப்படி தமிழகத்தில் ஒரு நாளைக்கு 1.25 கோடி பாட்டில் டாஸ்மாக் விற்பனை செய்யப்படுகிறது. பாட்டிலுக்கு 10 ரூபானா ஒரு நாளைக்கு 15 கோடி இந்த டாஸ்மாக் கடையில் இருந்து மட்டும் மேலிடத்துக்கு போவதாக தகவல். அந்த அடிப்படையில் மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி, 4 ஆண்டுக்கு 22,000 கோடி ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினதுலயே கொள்ளை அடிச்சிருக்காங்கன்னா இந்த கொள்ளை அடிச்ச அரசாங்கம் தொடர வேண்டுமா?
சத்தமா சொல்லுங்க, ஸ்டாலின் கேக்குற மாதிரி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.